ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலான சண்டே குக்கிங் vlog தான் ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்து நாங்கள் வீட்டில் என்னென்ன ரெடி பண்ணோம் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் எல்லா ரெசிபீஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ரெசிபீஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வீட்டில் செஞ்சது, பட் சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எது வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும், நெக்ஸ்ட்டு ரெசிபி எது செய்யணும்னு சொல்லி நான் சைட் பை சைட் வந்து நான் எல்லாமே வந்து டோட்டலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குயில் எக்ஸ் வந்து அவிச்சிக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன். அதாவது காடை முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாக்கிளி சாம்பாருக்கு ஒரு கிளாஸ் வந்து தோரம்பருப்பு, அதில் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா டயட் சிக்கன் வந்து நான் சிம்பிளாக ரெடி பண்ண போகிறேன். அதாவது வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனில் கொஞ்சம் மிளகாத்தூள், அதாவது 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், பெப்பர், தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருந்தது அப்படின்னா அகைன் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமனில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சைடு வந்து குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 வேணாம், ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைடு பருப்பு வந்துட்டுருக்கு, இந்த சைடு வந்து சிக்கன். இப்போ வந்து மட்டன் தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். மட்டனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, இது 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையில். 1/2 கிலோ மட்டனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே சேர்க்காமல் கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் பருப்பு எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த மட்டனை வந்து நான் குக்கரில் வச்சு மூடிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் பருப்பு எடுத்துட்டேன். இப்போ வந்து மட்டனை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு மட்டனும் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஆடு அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் வந்து பெரிய ஆடு இல்லை முத்தின ஆடு அப்படின்னா கொஞ்சம் வந்து வேக லேட் ஆகும். ஸோ நீங்கள் 7-8 விசில் கூட எடுத்துக்கலாம் வச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த பருப்புக்கு தேவையான புளி அதிலே உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த புளியை நல்லா கரைச்சி இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் ரைஸ்க்கு ஒலை வச்சுருக்கேன். அதனால் உலை நல்லா கொதிக்குது. ஸோ நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை போட்டுடலாம். நாங்கள் வந்து குக்கர்லேயும் ரைஸ் சிலது வைக்கிறது உண்டு, அப்படி இல்லைனா வடிச்சும் வந்து சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வடித்து சாப்பிட்றோம். அதனால் வந்து ரைஸ் வந்து நான் ஒலை வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். இப்போ வந்து நான் பருப்பு வந்து கல்சட்டில் தான் யூஸ்வலாக கடைவோம். பட் இது கரண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கிறதுனால எலக்ட்ரிக் இதுலேயே வந்து நான் கடைஞ்சிக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த பீட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே மேலேயே வச்சு நம்ம கரண்ட் மூலயமா வந்து நம்ம கடைஞ்சிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஸோ சைட் பை சைடு சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மூளை தொக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். காடை முட்டை வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாம்பார் நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், சைட் பை சைட் சாப்பாடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா கையில் அமுக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்துடுச்சா நல்லா டக்குன்னு நெசுங்கிடும். ஸோ வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதங்கினதை நம்ம வந்து சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிளகாக்கிளி சாம்பார். ஒரு கொதி வரட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்து
ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அது அந்த சைடு அடுப்பில் இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம மட்டன் தாளிச்சிக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ தேவையான ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன். இது 1/2 கிலோ மட்டன் அப்படின்றதுனால ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வே கூட சொல்லலாம் வந்து இந்த மட்டன் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு. சைட் பை சைடு இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. ஸோ கொத்தமல்லி தூவி நல்ல ஒரு கிளறி ஆஃப் பண்ணி அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. சூப்பரான நல்லா டேஸ்டியான மணமான மிளகாக்கிளி சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா சேர்ந்து நல்லா ஒரு சேர நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மட்டன் வேக வச்சோன்னா நம்ம ஒரு பிட்டு கூட தண்ணி சேர்க்கல. பட் ஆனால் பாருங்கள் மட்டன்லேயே தண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே இதிலே சேர்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் மிடில் கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். நம்ம ஃபைனலாக இதில் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்பார் இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மூளைத்தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மூளைத்தொக்கு ரெசிபி பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா மூளை அளவே ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டு தட்டி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, தக்காளி, ஒரு தக்காளி போதும், நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ சைட் பை சைட் மட்டனுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக மட்டனும் சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது. ஸோ அதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த மூளையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக அந்த மூளை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வேகட்டும். இன் பிட்வீன் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட்டு உங்களுக்கு அந்த தண்ணிலாம் சுண்டி மூளை நல்லா வெந்து நல்லா கிரேவி பார்த்து நல்லா கெட்டியாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். ஸோ இன் பிட்வீன் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இதில் வந்து எலும்பே இல்லாதனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொல்ல நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் வச்சோம் இல்லையா, டயட் சிக்கன், சிம்பிளான சிக்கன். ஸோ அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நம்ம சூப்பு மாதிரி நம்ம வந்து குடிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சிக்கனை வந்து அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட சண்டே ஸ்பெஷல் குக்கிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ், சுட சூப்பராக நல்லா கமன்னு மிளகாக்கிளி சாம்பார், நெக்ஸ்ட் வந்து மூளைத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மூளைத்தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் ஒயிட் ரைஸை போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்மளோட மட்டன் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த மட்டன் தொக்குலேயே பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருந்தாலும் மிளகாக்கிளி சாம்பாரோட இந்த நான்வெஜ் இந்த தொக்குலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் மெயினாக வச்சது. நெக்ஸ்ட் வந்து காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஆம்லேட்டும் கூட நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட டயட் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணி நம்ம சூப்பு மாதிரி அந்த சிக்கனை வந்து வெறும் வாயிலே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் வந்து ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.